பிரெண்டட் நேயர்களுக்கு வணக்கம். மூன்றாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு உலகத்துல பலதரப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வர்த்தக போர் நடந்துட்டு இருக்கு சைலண்டா, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்கப்படுது. இது எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றதுதான் நிறைய பேர் சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வர்த்தக போர் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா பலதரப்பட்ட நாடுகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய வரியை இறக்குமதியை என்ன பண்ணாங்க, உயர்த்திட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா சீனா என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாடுகள் என்ன பண்ணாங்க, அமைதியாவே இருந்தாங்க. ட்ரம்ப்போடைய அறிவிப்புக்கு ஒரு சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு சில நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா சைலண்டாவே இருந்தாங்க. ஆனா சீனா இதுக்கு பதிலடி கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய உற்பத்தியை என்ன பண்ணாங்க, இந்த ஏற்றுமதி இது இருக்குல்ல, அதை என்ன பண்ணாங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ட்ரம்ப் என்ன பண்ணாரு, நீங்க இவ்வளவு அதிகப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 36% போட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 104% என்ன பண்ணாங்க, ஏத்திட்டாங்க. அவங்க ஏத்த இவங்க ஏத்த, அவங்க ஏத்த இவங்க ஏத்த, இப்படி அமெரிக்கா கடைசியா சீனா மேல 245% என்ன பண்ணிருக்காங்க, வரிய போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வர்த்தக போர், உலக போர் மூழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போர் ஏற்பட்டுச்சுன்னா என்னன்னா, மக்களுடைய ஜனத்தொகை கம்மியாகும், உயிரிழப்புகள் வரும், சேதங்கள் வரும், அதே போல பொருள் சேதம் வரும், பொருளாதார சரிவு வரும். இனி நிறைய இது மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, இது இந்த போர் நடந்தா மட்டும்தானா, உலக போர் நடந்தா மட்டும்தானா அப்படின்னா அப்படிலாம் இல்ல. வர்த்தக போர் நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு எல்லாம் முன்னாடி இலங்கையில இருந்து ஒரு செய்தியை கேட்டோம். 1 கிலோ தக்காளி 800 ரூபாய் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உயர்வு தரும். அத்தியாவசிய பொருள் தேவைகள் அதிகமான விலைக்கு விற்பாங்க. அது மாத்திரம் இல்லாம நாட்டுல இருக்கிற அந்த தொழில்நுட்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஏன் அமெரிக்கா சீனா மேல இந்த அளவுக்கு வரி சுமத்தணும், ஒரு வர்த்தக போரை மூடுறதுக்கு அமெரிக்கா ஏன் வழிவகுக்குது? இது ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சீனா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரு, அப்புறம் இந்த செமிகண்டக்டர், அதே போல விண்வெளி தொழில் செய்யறதுக்கு அந்த நுட்பமான பொருட்கள், அரிய வகையா படப்பட அந்த கனிம வளங்கள், பொருட்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சீனால இருந்து வர்றத அமெரிக்காக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, நீங்க ஏங்க இது மாதிரி ஸ்டாப் பண்ணீங்க? ஏன்னா அமெரிக்காவுடைய வளர்ச்சியை சீனா தடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இதை பண்ணாங்க. இப்போ விண்வெளியில கூட நீங்க எதனா ஒரு ஏவுகணை அனுப்புறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கான தேவை பொருட்கள், மூலப்பொருட்கள், ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா சீனா இறக்குமதி பண்ணுது. சோ இது சீனா இறக்குமதி பண்றதுனால அமெரிக்கா அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட போறாங்க. இப்ப விண்வெளியிலே பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட போறாங்க அப்படின்றதுனால சீனா என்ன பண்ணுச்சு, இந்த பொருள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. இதற்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமா அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சீனா பொருட்கள் இறக்குமதி இருக்குல்ல, அந்த பொருட்கள் மேல வரியை என்ன பண்ணாங்க, அதிகப்படுத்தினாங்க. ஏற்றுமதி பொருளுக்கு அதிகப்படுத்தினாங்க. சீனா உடனே என்ன பண்ணாங்க, நீங்க இது மாதிரி பண்றீங்களா சொல்லிட்டு தான் மாறி 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 என்ன பண்ணாங்க, ஏத்திக்கிட்டாங்க. சோ இப்போ சீனா பண்ண இந்த ஒரு மிஸ்டேக்னால இந்த அளவுக்கு ஒரு வர்த்தக போர் என்ன பண்ணிருக்கு, ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இதனால பாத்தீங்கன்னா இது சீனாவுக்கும் அமெரிக்காவும் உள்ள மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்காம போயிட்டோம்னா, இது ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் உள்ள பாதிப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா ஒரு பொருளை இங்க இறக்குமதி பண்றாங்க, அவங்க பொருளை இறக்குமதி பண்றாங்கன்னா, இங்க அதோட இறக்குமதி வரி என்ன பண்ணாங்க, அதிகப்படுத்திட்டா, அப்ப என்ன பண்ணணும்னா இங்க அந்த விக்கிற பொருள் அதிகமா விற்கப்படும். அதே போல ஏற்றுமதி பொருட்களும் அதிகப்படுத்திட்டாங்கன்னா அங்க அதிகமாகும். சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் பல சிக்கல்கள் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த வர்த்தக போர் மூடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய நாடுகள் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஏன் அமெரிக்கால இருக்கிற அமெரிக்கர்களே ட்ரம்ப்புக்கு எதிராக என்ன பண்ணாங்க, போராட்டத்துல குதிச்சாங்க. ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. ட்ரம்ப்புக்கு பண்றது தப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலன் மஸ்கோடைய பேச்சை கேட்டுட்டு ட்ரம்ப் ஆடிட்டு இருக்காரு, அதனால அவர் பண்றது எல்லாமே தப்பு அப்படின்றதுனால ஒரு மாபெரும் போராட்டம் கிளர்ச்சி எழுந்ததுனால ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, இந்த வரியெல்லாம் சுமத்தினார்ல, அது கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதா செய்திகள் சொல்லுது. சோ இது எலான் மஸ்க் எப்படி வெள்ளை மாளிகைக்குள்ள வரலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ட்ரம்ப் எலான் மஸ்கை வச்சு ஆட்சியை பிடிக்கிறார். ஏன்னா அவருக்கு எல்லா வகையிலும் அவருக்கு ட்ரம்ப்புக்கு எலான் மஸ்க் என்ன பண்றாரு, உதவி பண்றாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள நம்ம எலான் மஸ்க் வர்றாரு. எலான் மஸ்க் என்ன சொல்றாரோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கேட்கிறாரு. எலான் மஸ்க் கொண்டு வர இந்த ஸ்டார்லிங்க் இணையதளத்துல பாத்தீங்கன்னா நிறைய அம்சங்கள் இருந்தனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக, அதை திணிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ட்ரம்ப் இவ்வளோ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கர்கள் மத்தியில நிலவி கொண்டிருக்கிறது. சோ இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கேன், இப்போ நம்ம தமிழ்நாட்டுல
பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை கைப்பற்றாங்க. இப்போ பாஜக சொல்றதுதான் அதிமுக செய்யறாங்க. அதிமுக தன்னிச்சையா செயல்படுதானா? இல்லவே இல்ல. பாஜகவுடைய அசைவுகளுக்கு இங்க அதிமுக வந்து செயல்பட்டு இருக்கு. அது போல அமெரிக்கால எலான் மஸ்க் என்ன சொல்றாரோ அதேதான் ட்ரம்ப் அவர்கள் கேட்டாகணும். ஏன்னா ட்ரம்ப்போடைய குடுமி வந்து எலான் மஸ்க் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அமெரிக்கர்கள் என்ன பண்றாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப 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 கடுமையான கண்டிக்கத்தக்கது. அமெரிக்க வரலாற்றிலே இது போல இல்ல, வெள்ளை மாளிகை வரலாற்றிலே இது போல நிகழ்வுல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லுது. எலான் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மாளிகையை ஆட்டி படைக்கிறாரு, ட்ரம்பை ஆட்டி படைக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தியும் அங்க நிலவுது. இதன் மத்தியில நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கு ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. என்ன, வெள்ளை மாளிகையில இருந்து இந்த அறிக்கை போயிருக்கு. முதற்கட்டமா ஐரோப்பிய நாடுகளுக்கும் நெட்டோ அமைப்புகளுக்கும் வெள்ளை மாளிகை வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீனா முக்கியமா அமெரிக்கா முக்கியமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்ஷா படத்துல ஒரு டைலாக் வரல, இந்த கான்பரன்ஸ்ல பேசுவாங்கல்ல, உங்களுக்கு ஆண்டனி முக்கியமா பாட்ஷா முக்கியமா, ஆண்டனி பின் பண்றதுன்னா ஆண்டனி பக்கம் போங்க, பாட்ஷா பின் பண்றதுன்னா பாட்ஷா கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு சீனா முக்கியமா அமெரிக்கா முக்கியமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். அமெரிக்காவின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டுமா, சீனாவின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லாம உங்க நாட்டுக்கு அமெரிக்கா நாட்டுடைய பொருட்கள் அதிகமா இறக்குமதி பண்ணணுமா, சீனாவுடைய பொருட்கள் உங்களுக்கு அதிகமா இறக்குமதி பண்ணணுமா அப்படின்றதையும் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம நீங்க இப்ப எல்லாமே அமெரிக்கா பயன்படுத்துகிற பாதுகாப்பு உபகரணத்தை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. வேணும்னா இது நீங்க சீனா கிட்ட இருந்து கூட வாங்கிக்கலாம், எனக்கு எந்தவித கஷ்டமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரே போடா தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு கண்டனங்களையும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கு அமெரிக்கா. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பண்றது கரெக்டா தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னல, நம்ம ட்ரம்ப் வந்து சீனாக்கு வந்து அதிகமா வரி போட்டிருக்காரு அப்படின்னா, சீனாக்கு மட்டும் போடல, இந்தியா முதற்கொண்டு போட்டிருக்காரு. ஏன், நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிரதமர் அமெரிக்காவுக்கு போனார்ல, அப்ப என்ன சொன்னாருன்னா ட்ரம்ப், எனக்கு மோடி வந்து நல்ல நண்பர், ஆனா ஒரு செயல்பாடுகள் தான் எனக்கு பிடிக்கல, இந்த அளவுக்கு வந்து வரியை போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 30% என்ன பண்ணாரு, கம்மி பண்ணாரு. நம்ம இந்திய பொருட்கள் இறக்குமதி பண்றாங்களா அங்க வந்து என்ன பண்ணாரு, கம்மி பண்ணாரு. சோ ஆனா அமெரிக்கா அதே வந்து ஸ்டாண்ட்ல இருந்தாங்களா அப்படின்னால நம்மளுக்கு அதிகப்படுத்திருக்காங்க. எந்தெந்த நாட்டுக்கு அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு 26%, தென்கொரியாவுக்கு 25%, ஜப்பானுக்கு 24%, வியட்நாமுக்கு 46%, கம்போடியாவுக்கு 49%, இலங்கைக்கு 44% என்ன பண்ணிருக்காங்க, இது மாதிரி ஏத்திருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள், நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய நாடுகள் வந்து அமெரிக்கா மேல ரொம்ப கோவமா இருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து மத்த நட்பு நாடுகளுக்கு இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை விடும்போது, அறிக்கை விடும்போது இது சரியா தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. ஏன், இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா நம்மள அடிமைப்படுத்த நினைக்குது, அவங்க கட்டுப்பாட்டு கீழே நம்ம கொண்டு வருது. இது மேல ஒரு மிரட்டல் விடும்போது, உங்களுக்கு சீனா முக்கியமா அமெரிக்கா முக்கியமான்றத மிரட்டல் விடுற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லா நாடுகளும் என்ன பண்றாங்க, அமெரிக்கா மேல முன்வைக்கிறாங்க. இது போக இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ட்ரம்ப், இது சீனாக்கு ஆதரவா இருக்குமா அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்குமானா சீனாவுக்கு தான் ஆதரவா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காலேயே பெரும்பாலான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா சீனால இருந்து தான் இறக்குமதி பண்ணுது. அது அமெரிக்கர்கள் யூஸ் பண்ற எல்லாத்துலயும் சீனாவுடைய முக்கிய பங்களிப்பு இருக்குது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இது மற்ற நாடுகளுக்கும் அதிக பங்களிப்பு இருக்கும். இப்ப இந்தியாலே நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம சாதாரண ஒரு செல்போன் யூஸ் பண்ணாலே அத்தியாவசியமா இருக்கு. செல்போன் இல்லாம யாருமே இருக்க முடியாது. அந்த செல்போன்லயே வந்து பாத்தீங்கன்னா சீனாவுடைய பங்களிப்பு வந்து அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்க அமெரிக்காலையும் அதிகமான ஆதிக்கத்தை வந்து சீனா செலுத்துது. அந்த பொருட்கள் தொழில்நுட்பம் மூலியமா, பொருட்கள் மூலியமா சீனாவுடைய ஆதிக்கம் செலுத்தப்படுது. அப்படி இருக்கும்போது மத்த நாடுகளுக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து தான் பார்க்கணும். சோ இந்த அளவுக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு வெளிப்படையா ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு, சீனா முக்கியமா அமெரிக்கா முக்கியமா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத மத்த நாடுகள் எப்படி கருதுறாங்கன்னா, நம்மள அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குது, அவங்களுக்கு கீழ் அடிமையா இருக்கணும்னு எதிர்பார்க்குது அப்படின்ற ஒரு கலக குரலும் எழும்பி இருக்கு. இதன் மூலியமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3ஆம் உலகப் போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா, இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்குதுன்னு வச்சுங்களேன், சீனா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மேல வந்து பொருளாதார ஒரு தடை வந்து போடுவாங்க. இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. அவங்க வந்து நம்மளுடைய பகுதியில ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதன் மத்தியில வந்து இப்ப இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா சீனா நம்ம மேல தாக்குதல் தடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது இன்னொரு நாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு இன்னொரு நாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி ஆதரவு பெருக பெருக பெருகணும்னா மூன்றாம் உலக போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சாதாரணமா இறக்குமதி ஏற்றுமதிக்கு வரி அதிகப்படுத்துற ஒரு விஷயம் வர்த்தக போரா மாறி உலக போரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ அமெரிக்கா முக்கியமா, சீனா முக்கியமா அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.